சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இந்தியன் வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 3 முக்கிய புதிய அறிவிப்புகள இப்போ இந்தியன் வங்கி வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பு மினிமம் பேலன்ஸ் பற்றியும், 2வது வாட்ஸ்அப் செயலி மூலம் அறிமுகம்னும், 3வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் சொல்லி 3 முக்கிய அறிவிப்புகள் இப்போ வெளியாயிருக்கு. அதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சென்னையை தலைமை இடமா கொண்டது தான் இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் இதுவும் ஒரு முக்கியமான வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியன் வங்கியோட சேவைகள் உங்கள் ஊர் சைடு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. முதல் அறிவிப்பா மினிமம் பேலன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கனரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் மினிமம் பேலன்ஸ் இனிமே பராமரிக்க தேவையில்லை அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அதே போலவும் இப்போ இந்திய வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி முதலே நாங்கள் அமல்படுத்திட்டோம். யாருமே அவங்களோட சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையான மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தது. யாரெல்லாம் இந்தியன் வங்கியில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மேல 2வது அறிவிப்பா வாட்ஸ்அப் மூலமா நீங்க எல்லா டீடைல்ஸும் அணுக முடியும் அப்படின்ற மாதிரி சேவைகளை அணுக முடியும் சொல்லியிருக்காங்க. அதாவது தற்போது இந்தியன் வங்கி வாட்ஸ்அப் வங்கி மூலம் பல்வேறு சேவைகளை வழங்குகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தொடர்ந்து மேலும் புதிய சேவைகளை சேர்ப்போம் என்றும் அறிவித்துள்ளது. அதாவது நீங்க இந்தியன் வங்கியை காண்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் மூலமாவே காண்டாக்ட் பண்ணலானும், நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சேவைகள் உங்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த நம்பரையும் சொல்லுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, கணக்கிற்கான இருப்பு விசாரணை, மினி ஸ்டேட்மெண்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட கணக்கின் கடைசி 10 பரிவர்த்தனை விவரங்கள் வழங்கப்படும். ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் மின்னஞ்சல் அறிக்கை. ஸோ நீங்கள் இமெயில் மூலமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு லாஸ்ட் 30 டேஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. காசோலை புத்தகத்திற்கு விண்ணப்பம் செய்கிறது, டெபிட் கார்டு பிளாக்கிங் போன்ற பல்வேறு சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் செய்யும் ஆன்லைன் சேவை வசதியும் இந்தியன் வங்கி வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து சேவைகளையும் நீங்க பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் 87 54 42 42 42. ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஹாய்ன்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பேங்கிங்கை தொடங்கு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 என்னென்ன சேவைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்றது அதில் தெரியும். அதை கிளிக் பண்ணும் போது அது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட சேவைகளை பெற முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் சொல்லணும். இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் 3வது முக்கிய அறிவிப்பா யாரெல்லாம் ரொம்ப மாத காலமாக இந்தியன் வங்கியில் கணக்கு தொடங்கிட்டு ஓப்பன் பண்ணதோட அப்படியே நிற்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் வங்கியில் சில கணக்குகள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களால் பரிவர்த்தனை எதுவும் செய்யப்படாமல் உள்ளது. இந்த செயல்படாத கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்கள் ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம், அப்படி இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை போன்ற புதிய KYC ஆவணங்களை உங்களுடைய இந்தியன் வங்கி கிளை அல்லது அருகிலுள்ள இந்தியன் வங்கி கிளைக்கு சென்று தங்கள் கணக்குகளை மீண்டும் செயல்படுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. ஸோ யாரெல்லாம் 2 வருஷத்துக்கும் மேலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸை இன்னுமே ஆக்டிவ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு ஆக்டிவ் பண்ணுறதுக்கு KYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆவணங்களில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு, இதில் ஏதாச்சும் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இந்தியன் வங்கியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் இந்தியன் வங்கியை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 3 அறிவிப்புகளும் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.